ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்த தவளையின் பெயர்தான் கிரிக்கெட் ஃப்ராக். இந்த கிரிக்கெட் தவளை மேற்கு தொடர்ச்சி மலையில இப்போ புதுசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்காங்க. இந்த புதிய தவளை இனத்திற்கு மினர்வரியா கேடிபோரியாலிஸ் என பெயரிட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெரிய அளவிலான கிரிக்கெட் தவளை அதோட தொடர்புடைய உறுப்பினர்களிடையே உள்ள பண்டைய பரம்பரைகள்ல ஒன்று என சொல்லப்படுது. 1799 ஆண்டிலிருந்து இந்தியாவில் இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்த பிறகும் இதுவரைக்கும் இது எப்படி கவனிக்கப்படாம இருந்தது என்பது மர்மமா இருக்கு என சொல்றாங்க. 2019 ஆண்டுல புனேவில் உள்ள பாம்பர்டே கிராமத்திலிருந்து இதே அளவிலான ஒரு இனம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு மினர்வரியா மராத்தி என பெயரிடப்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிப்பு மூலமா மகாபலேஸ்வர் பீடபூமியில இது போன்ற இன்னும் எக்கச்சக்கமான பல்லுயிர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதை சொல்வதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து இங்க ஆராய்ச்சிகள் நடத்தும் பொழுது ஏராளமான அரிய இனங்களை கண்டுபிடிக்க முடியும் எனவும் சொல்றாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதோட பன்முகத்தன்மை மற்றும் வளமான பல்லுயிர் வாழ்க்கை காரணமா கிராடில் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் தொட்டில் என கருதப்படுவதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த புதிய கண்டுபிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஏராளமான அரிய பல்லுயிர்களுடைய பாதுகாப்பு முயற்சியின் அவசியத்தை சுட்டிக்காட்டுவதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து வருவதால ஏராளமான மறைக்கப்பட்ட அரிய இனங்கள் வெளி உலகுக்கு தெரிய வரும் எனவும் சொல்றாங்க. உலகம் முழுவதும் பல்வேறு இனங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல இந்தியாவில் இப்போ அதிக அளவில் இப்படிப்பட்ட இதுவரைக்கும் தெரிந்திராத இனங்கள் கண்டுபிடிக்கப்படுவது மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் உயிரோடு இருப்பதை எடுத்து காட்டுவதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும் என்பதையும் இது சொல்வதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மகாபலேஸ்வர் பீடபூமி இப்போ உள்ளூர் உயிரினங்கள் அதிகம் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த இடத்தை பாதுகாத்து அதை வளப்படுத்துவதன் மூலமா இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழிந்து போகாம மிச்சம் இருக்கும் என வல்லுநர்களால சொல்லப்படுது.